Second type of reproduction is asexual reproduction, Palila inappericum. Production of an offspring by a single parent without the formation and fusion of gametes is called asexual reproduction. அதாவது இங்கே கேமெட் ஃபார்மேஷனுங்கிறது, அதாவது கேமெட் வந்து ஃபியூசனுங்கிறது கிடையாது. சிங்கிள் பேரண்ட்லேருந்து ஒரு நியூ ஆஃப்ஸ்ப்ரிங் உருவாகுது அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்னு சொல்லலாம்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆன்லைன் சிங்கிள் பேரண்ட்லேருந்து நமக்கு ஃபார்மேஷன் தென் ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் இல்லாமல் நமக்கு இருந்துச்சுன்னா அது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். 2 மார்க்கில் மார்க் பண்ணிக்கோங்க. It involves only mitotic cell division and meiosis does not occur. இங்கே ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மட்டும் தான் இருக்கும். மைட்டாசிஸ் பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் சொமேட்டிக் செல்ஸில் வந்து ஆர் பாடி செல்ஸில் வந்து நடக்கக்கூடிய செல் டிவிஷன். மியாசிஸ் செல் டிவிஷன் எங்கே நடக்கும்னா ரீப்ரொடக்டிவ் செல்ஸில் வந்து நடக்கும். ஸோ வந்து இங்கே மியாசிஸ் செல் டிவிஷன் வந்து இல்லை, மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மட்டும்தான் அக்கர் ஆகுது. Offspring produced by asexual reproduction are not only identical to parents but are also exact copies of their parent. இப்போ நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஐடென்டிக்கலாக பேரண்ட் எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும். பட் இங்கே வந்து ஐடென்டிக்கலாக இருக்காது, பட் எக்ஸாக்ட் காப்பீஸாக தான் இருக்குது. சரியா, ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐடென்டிக்கலுக்கும் எக்ஸாக்ட் காப்பீஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐடென்டிக்கல் நம்ம அடையாளமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி மீனிங். எக்ஸாக்ட் காப்பீஸாக தான் இங்கே இருக்கும். எங்கே இருக்கும்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். ஓகே, asexual reproduction occurs by spore formation. Unline asexual reproduction எப்படி உருவாகுனா spore formation மூலமாக. This is the most common method of asexual reproduction in fungi and bacteria. Unline மெயினாக asexual reproduction எங்கே நடக்கும்னா fungi and bacteria தான் by spore formation. During spore formation, a structure called sporangium develops from the fungal hypa. The nucleus divides several times within the sporangium, and each nucleus with small amount of cytoplasm develop into a spore. The spores are liberated and they develop into new hypa after reaching the ground or substratum. சரியா, அந்த ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமாக தான் இங்கே அந்த டியூரிங் ஸ்போர் ஃபார்மேஷன் ஸ்ட்ரக்சர் கால்ட் ஸ்பொராஞ்சியம். அங்கே ரவுண்ட் லைக் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஸ்பொராஞ்சியம் சொல்கிறோம். அது வந்து என்ன ஆகுதுன்னா கீழே அதுலேருந்து கீழே விழுந்து நமக்கு ஸ்போர்ஸ் அதுலேருந்து வெடித்து கீழே விழுந்து என்னாகுன்னா புது ஃபங்கையை வந்து அங்கே டெவலப் பண்ண வைக்கிது. ஓகே, நெக்ஸ்ட்டு sexual reproduction in plants, very very important. Sexual reproduction in the process in which two gametes, male and female, are fused to produce offspring of their own kind. நம்ம ஸ்டார்டிங்லேயே இது பார்த்தோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுங்கிறது ஃபியூஷன் ஆஃப் டூ கேமெட்ஸ். சரியா, ஃபியூஷன் ஆஃப் டூ கேமெட்ஸ், மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ். ஓகே, in such cases both sexes, male and female sex organs, are needed to produce gametes. இங்கே பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு செக்ஸஸ்லையுமே என்ன இருக்குன்னா செக்ஸ் ஆர்கன்ஸ் வந்து இருக்கணும். எதுக்கு? செக்ஸ் ஆர்கன் தான் கேமெட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, யூ ஹவ் ஆல்ரெடி லேர்ன்ட் தட் த flower is a reproductive organ of the flowering plant. Unline very very important one word. பிளான்ட்டோட ரீப்ரொடக்டிவ் பார்ட் எதுன்னு கேட்டால் நம்ம என்ன எழுதுனா ஃப்ளாரிங் ஃப்ளார். சரியா, ஃப்ளார் தான் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்கிறது. ஓகே, டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபர்தர் வி நீட் டு ஸ்டடி த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ ஃப்ளார். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் ஆஃப் எ டிப்பிக்கல் ஃப்ளார். சரியா, ஒரு ஃப்ளாரோட பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். A flower is a modified shoot with limited growth to carry out sexual reproduction. Carried out sexual reproduction. Unline flowerங்கிறது ஒன்றும் இல்லை, ஷூட்டோட மாடிஃபிகேஷன். ஷூட்னா என்னென்னா ஸ்டெம். சரியா, ஸ்டெம்மோட இன்னொரு நேம் தான் ஷூட்டுங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் தான் ஃப்ளாருங்கிறது. ஓகே, எதுக்காக அது மாடிஃபை ஆகிருக்குன்னா என்ன நடக்கணும், இங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்கணும். ஸோ அதுக்காக மாடிஃபை ஆகிருக்கு. எ ஃப்ளார் கன்சிஸ்ட் ஆஃப் 4 holes born on a thalamus. தலாமஸ்னால் பூத்தளம். சரி, அந்த பூத்தளத்தில் தான் என்ன இருக்குன்னா அந்த ஃப்ளாரோட இம்பார்ட்டன்ட் 4 holes. சரியா, 4 holes வந்து இருக்குது.
4 ரவுண்டாக நம்ம இதை பிரிக்கலாம். இந்த தலாமஸ்னால் பூத்தளத்துக்கு மேலே தான் இந்த 4 பார்ட்டும் இருக்குது. திஸ் ஹோல்ஸ் ஆர் ஃப்ரம் அவுட்சைட்லேருந்து இன்சைட் கொண்டு வராங்க. ஓகே, புரிஞ்சுக்கோங்க. ஃப்ளாரோட வெளிப்பகுதியிலேருந்து உள்நோக்கி. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேலிக்ஸ். ஃபஸ்ட்டு ஹோல் வந்து calyx, second one is corolla, third hole is andrecium, and fourth and last one is gynoecium or pistil. Okay, calyx consisting of sepals. சரியா, calyx வந்து என்ன சொல்லலாம், consisting of sepals. So calyx சொன்னாலும் sepalsனாலும் ஒன்று தான். corolla consisting of petals, andrecium consisting of stamens. stamensங்கிறது மேல் பார்ட். சரியா, மேல் கேமிட்ஸ் சொல்லக்கூடிய பார்ட். gynoecium or pistil consisting of carpels. சரியா, இதை வந்து நம்ம தமிழில் என்னன்னு சொல்லலாம், கேலிக்ஸ்னா புள்ளிவட்டம், கொரல்லானா அல்லிவட்டம், ஆண்ட்ரீஷியம் மகரந்தத்தாள் வட்டம், கைனீஷியம் சூலக வட்டம். ஓகே, இப்போ அதை ஒன்று பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கேலிக்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த க்ரீன் கலர் பார்ட், அந்த கலர்டு பார்ட்டுக்கு வெளியே க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் கேலிக்ஸ் புள்ளிவட்டங்கிறது. கொரல்லாங்கிறது நம்ம ஃப்ளாரோட மெயின் பார்ட், அந்த கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, ரெட்டாக இருக்கலாம், பிங்காக இருக்கலாம், எல்லோவாக இருக்கலாம், சரியா, இல்லை ஒயிட்டாக இருக்கலாம், அதுதான் வந்து கொரல்லாங்கிறது. தமிழில் அல்லிவட்டம். ஆண்ட்ரீஷியம்னா மகரந்தாள் வட்டம், எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அந்த டயக்ராமில் பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கிறது தான் ஆண்ட்ரீஷியம், நடுவில் இருக்கக்கூடியது தான் கைனீஷியம். சரியா, டயக்ராம் திரும்ப சொல்கிறேன். வெளியே இருக்கக்கூடிய அந்த க்ரீன் பார்ட் கேலிக்ஸ் ஆர் செப்பல்ஸ் புள்ளிவட்டம், அந்த ரெட் கலர் பார்ட் கொரல்லா ஆர் பெட்டல்ஸ்னு சொல்லலாம். சரியா, பெட்டல்ஸ் இதழ்கள்னு படிச்சிருக்கோம் இல்லையா, பெட்டல்ஸ்னு சொல்லலாம். கொரல்லா, தென் அல்லிவட்டம், அதான் கலர்டு பார்ட். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அந்த எல்லோ பார்ட் வந்து ஆண்ட்ரீஷியம், நடுவில் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் பார்ட் வந்து கைனீஷியம். ஓகே, இதுதான் ஃப்ளாரோட 2 மார்க்கில் கேட்கலாம். ஃப்ளாரோட பார்ட்ஸ், முக்கியமான பார்ட்ஸ் எதுனா இந்த 4 தான், கேலிக்ஸ், கொரல்லா, ஆண்ட்ரீஷியம், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கைனீஷியம். The 2 outermost holes, calyx and corolla, are non-essential or accessory holes as they do not directly take part in the reproduction. இப்போ இந்த 4 ஹோல்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இப்போ அந்த 4 ஹோல்ஸ் இருக்குது, கேலிக்ஸ், கொரல்லா, இது ரெண்டையும் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா நான் எசென்ஷியல் ஹோல்ஸ் ஆர் ஆக்சசரி ஹோல்ஸ். ஏன் அதை அப்படி நம்ம சொல்கிறோன்னா, இது டைரெக்டாக ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகலை. சரியா, அதாவது இன்டைரக்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, பட் டைரெக்டாக இங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்கலை. ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா நான் எசென்ஷியல் ஹோல்ஸ் ஆர் ஆக்சசரி ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, எந்த பார்ட்டுன்னா 2 outermost holes are called non-essential or accessory holes. ஏன் அப்படி நம்ம சொல்கிறோன்னு ரீசன் கேட்டாங்கன்னா, they do not directly take part in the reproduction, அதான் ரீசன். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக சொல்லலை. The other 2 holes, andrecium and gynoecium, are known as the essential holes. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த 3rd and 4th ஹோல் பார்த்தோம்னா எசென்ஷியல் ஹோல்ஸ் சொல்கிறோம். ஏன்னா அது டைரெக்டாக ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. பிகாஸ் போத் டேக் பார்ட் டைரக்ட்லி இன் ரீப்ரொடக்ஷன். அது டைரெக்டாக ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகிறனால அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், எசென்ஷியல் ஹோல்ஸ். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், இது எதனால் நம்ம எசென்ஷியல் முக்கியமான வட்டங்கள்னு சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே தான் வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது, டைரெக்டாக ரீப்ரொடக்ஷன் நடக்கிறனால இதை நம்ம எசென்ஷியல் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, இப்போ இந்த எசென்ஷியல் ஹோல்ஸாக இருக்கக்கூடிய ஆண்ட்ரீஷியம் பற்றி பார்க்கலாம். ஆண்ட்ரீஷியம், த மேல் பார்ட் ஆஃப் ஃப்ளார் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன். ஆண்ட்ரீஷியம்ங்கிறது எதால் கம்போஸ் ஆகிருக்குன்னா ஸ்டேமன்ஸால் கம்போஸ் ஆகிருக்கு. ஈச் ஸ்டேமன் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஸ்டாக் கால்டு த ஃபிலமெண்ட் அண்ட் த பிக் பேக் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஆந்தர் அட் த டிப். த pollen grains are produced in the anther within the pollen sac. இப்போ அந்த டைரக்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது அந்த எல்லோ கலரில் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆந்தர்ஸ், தென் கீழே இருக்கிறது ஃபிலமெண்ட். இதை வந்து கலெக்டிவாக என்னென்னு சொல்கிறோன்னா ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை கலெக்டிவாக ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஆண்ட்ரீஷியம்ங்கிறது. தென் pollen grains are usually spherical in shape. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த pollen grains பற்றி 2 மார்க்கில் கேட்பாங்க. pollen grains are usually ஸ்பெரிக்கல் இன் ஷேப். என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஸ்பெரிக்கல். இது வந்து நமக்கு 2 மார்க்கில் இந்த டயக்ராம் கொடுத்து பார்ட்ஸ் லேபிள் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் ஹாஸ் 2 லேயர்ட் வால். இதில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் வால் இருக்குது. த ஹார்ட் அவுட்டர் லேயர் நோன் அஸ்
எக்ஸைன். அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சர், அந்த முட்கள் மாதிரி வெளிப்பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து என்னென்னா எக்ஸைன், வெளியடுக்கு. இட் ஹாஸ் ப்ராமினன்ட் அப்பச்சூர்ஸ் கால்டு ஜெம் போர். அதில் சின்ன ஒரு ஹோல் இருக்குது, அது பேர் ஜெம் போர். த இன்னர் தின் லேயர் இஸ் நோன் ஆஸ் இன்டைன். செகண்ட் இருக்க லேயர் பேர் தான் இன்டைன். அவுட்டர் லேயர் இஸ் கால்ட் எக்ஸைன் and the inner layer is called intine. It is the thin and continuous layer made up of cellulose and pectin. And line இது எதால made up of ஆயிருக்குன்னா cellulose and pectin. Mature pollen grains contains two cells, the vegetative and the generative cell. ஒரு மெச்சூரான ஒரு pollen grain பார்த்தீங்கன்னா, மகரந்த தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்ஸ் இருக்குது, வெஜிடேட்டிவ் அண்ட் ஜெனரேட்டிவ் செல். வெஜிடேட்டிவ் செல் contains a large nucleus. Generative cells divides mitotically to form two male gametes. இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜென்ரேட்டிவ் செல் டிவைட் ஆகி ரெண்டு மேல் கேமெட்டை உருவாக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம படிக்க போகும்போது இது ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஜெனரேட்டிவ் செல் வந்து என்ன, வெஜிடேட்டிவ் செல் வந்து என்ன ஆகாதுன்னா ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் வெஜிடேட்டிவ் செல்லில் இருக்குது. ஜென்ரேட்டிவ் செல் வந்து டிவைட் ஆகி டூ மேல் கேமெட்ஸை உருவாக்குது. சரியா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் பார்ட்டாக இருக்கக்கூடிய கைனீஷியம். கைனீஷியம் இஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார். அன்லைன் கைனீஷியம் இஸ் த ஃபீமேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளார் அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பெல்ஸ். இது எதால் உருவாகுதுன்னா கார்பெல்ஸால். இட் ஹாஸ் 3 பார்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓவரி, ஸ்டைல், தென் ஸ்டிக்மா. த ஓவரி கண்டெய்ன்ஸ் த ஓவியூல். இங்கே பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம். ஓவரி, கீழே இருக்கிறது ஓவரி, அப்புறம் ஸ்டைல், ஸ்டிக்மா. இது வந்து 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் இந்த டயக்ராம். the ovary contains the ovules. அந்த ஓவரிக்குள்ளே என்ன இருக்குன்னா ஓவியூல்ஸ் இருக்கும். சரியா?